ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீஃப் ரோஸ்ட்டு. ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு பீஃப் ரோஸ்ட்டு, ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு பீஃப் ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அது கூட ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீஃப் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் அப்படியே இருக்கட்டும். நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கோங்க. அங்கே 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இது கூட ஒரு சில மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் என்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், இது எல்லாத்தையும் நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறி கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படி இருக்கட்டும். இப்போ இது கூட தேவையான ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, ஜஸ்ட் குக் ஆகிறதுக்கு மட்டும் தான் தண்ணி தேவை நமக்கு. இது குக் ஆகட்டும். இப்போ இதுக்கு குக் ஆனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இது கூட நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, ஒரு 4லேருந்து 5 பூண்டு ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஸ்லைஸ் பண்ண கொஞ்சம் ஜிஞ்சர் பீஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு அரோமா இருக்கும். இப்போ இது கூட ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணி இது நல்லா நம்ம வதங்க விடலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இது நல்லா வதங்கட்டும். இப்போ இங்கே பீஃப் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லா பீஃப் குக் ஆகி ரெடி ஆகிருக்கு. இப்போ இங்கே வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அவ்வளோதான், ஓரளவு ரெடி ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஃப் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட நம்ம எடுத்துக்கலாம் சைட் டிஷ்ஷாக. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன உடனே இது கூட நான் ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி தேங்காய் பால் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. சூப்பரான பீஃப் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாஃப்டாக ஒவ்வொரு பீஸும் நல்ல ஜூஸியாக சூப்பராக இருந்தது. அந்த தேங்காய் பால்
அதுக்கப்புறம் அந்த பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.